which one of the following is very rich in humus? பின்வரும் ஒன்றில் எந்த மண்ணில் உயிர் சத்து மிக அதிகம் உள்ளது? நீங்க ஹியூமஸ்னா என்னன்னு தெரியலனா கூட இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது நம்மளுக்கு வந்து இதே மாதிரி தான் யூபிஎஸ்சியில் அடிக்கிறானுங்க, அது வேற விஷயம். இங்கிலீஷ்ல புரியலனாலும் ஹிந்தியில பார்த்தா ஆன்சர் வரும், ஒரு சிலதுக்கெல்லாம் அப்படியே ஆன்சர் இருக்கும். ஸோ இது அதே மாதிரி தான். உயிர் சத்து எதில் அதிகமாக இருக்கு? கொடுக்குற ஆப்ஷன்ல பாருங்க, ஈஸியாக சொல்லலாம். லேட்ரைட்டு, ஃபாரஸ்ட் மவுண்டெயின், மார்ஷி, அலுவியல். உயிர் சத்து அதிகமாக இருக்கு, ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது எதில் பார்த்துருக்கோம்? ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில்ல அந்த இலதலைகள் அதிகமாக விழுந்துக்கிட்டே இருக்கு நம்ம பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டருக்கு இலதலையாவே இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுதான். சதுப்பு நில மண் அதுக்கு அடுத்ததுல நீங்க சொல்லலாம். ஓகே, அந்த செடிகள் அதிகமாக இருக்கிறது. பட் ஸ்டில் நீங்க இதை கம்பேர் உயிர் சத்து ஹியூமஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சதுப்பு நில மண்ணில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். when you are comparing with ஃபாரஸ்ட். ஓகே, உயிர் சத்து அதிகமுள்ள மண் காட்டு அல்லது மலை மண். தி நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் seismic activity in and around one country is இது Geographical Survey of India, Indian Meteorological Department, Emergency Operations Center, National Disaster Management Center. இந்திய அரசாங்கத்தின் எந்த நிறுவனம் நாட்டில் ஏற்படும் நில அதிர்வுகளை கண்காணிக்கிறது? இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகே, IMD. மான்சூன் சொல்றதும் அவங்க தான், இடி சொல்றதும் அவங்க தான். நில அதிர்வுகளை பற்றி கண்காணிப்பது இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்.